எழுத்தாளர் வந்து கடந்த காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்பெல்லாம் ப்ரொடியூசர் தான் கதையை கேட்பாங்க. அவங்க கதை கேட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க வித் ரைட்டர்ஸோட. அதுக்கு பிறகு இந்த கதையை யாரு டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தான் டைரக்டரே முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் உள்ள வந்தவர் தான் இந்த கதைக்கு யாரு ஹீரோவை போடலாம், யாரு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசரும் டைரக்டரும் சேர்ந்து பேசி ஒரு ஹீரோவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் கதை ஒரு ஆள் இருப்பாங்க, வசனம் ஒரு ஆள், டைரக்ஷன் ஒரு ஆள், இப்படி அந்த வேலையை பகிர்ந்துக்குருவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதுல கிடைக்குங்கிறக்காண்டு அவங்களுடைய நோக்கமே ஒரு வெற்றி படமா அமையணுங்கிற ஒரு நோக்கத்தினால எல்லாருடைய கோஆபரேஷனையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா கதாசிரியர்கள் தாயை போன்றவர்கள் என்று சொல்லியிருக்காரு. மொத்த வரியில அவர் சொன்ன அந்த தாயை போன்றவர்கள் அவ்வளவு அர்த்தங்கள் கருத்துக்கள் அதுல இருக்குது. அதை யாருமே இப்ப கண்டுக்கிறது இல்லை. அவருடைய படங்கள் எல்லாம் கூட பார்த்தா கூட தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், தாய் காத்த தலைவன், தாய்க்கு தலைமகன், இப்படி தாயை முன்னிலைப்படுத்திய அவருடைய படங்களுடைய டைட்டிலே இருக்கும். அப்படின்னா அந்த தாய்க்கு ஒப்பானவர்கள் தான் கதாசிரியர்கள் அப்படிங்கிறத அவர் சொன்னதாக சில பத்திரிகைகள் நான் படிச்சிருக்கேன். அப்ப நான் படிச்சுட்டு இருந்த காலகட்டம். இப்ப அதெல்லாம் இப்ப யாருமே நினைச்சு பாக்குற மாதிரி இல்லை. அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் கதாசிரியர்கள இருந்து டைரக்டர்ஸா வந்தவங்க ஸ்ரீதர், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், பாலச்சந்தர், பாக்கியராஜ், இவங்களாம் முதல்ல வந்து கதாசிரியர்களாக தான் அறிமுகமானாங்க. அவங்க கதைகள் செய்த உடனே நல்ல வெற்றி படங்களா ஆன பிறகு அப்புறம் அவங்க படங்களை தொடர்ந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் அவங்க வெற்றி கண்டாங்க. அவங்க படங்கள்லாம் கதை தான் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும், டைரக்ஷன்னா அதுக்கு அடுத்தபடி தான் இருக்கும். ஏன்னா கதை தான் முக்கியம்னு அவங்க நினைச்சதுனால அவங்களுடைய படங்கள்லாம் அந்த மாதிரி அமைஞ்சது. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எத்தனை பேர் டைரக்டர் ஆகிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவங்க டிஸ்கஷன்லாம் கலந்துக்குருவாங்க. அப்போ டிஸ்கஷனில் கலந்துக்கிற நாட்களில் அவங்க ஒரு கதையை மனசுக்குள்ள போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டே வருவாங்க. அது இட் வில் டேக் டைம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட ஒரு கதையை நல்லா அரைச்சிருவாங்க. அரைச்சி நல்ல பதமாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கிறப்போ அந்த கதையை படமாக எடுத்துருவாங்க. அது மிகப்பெரிய வெற்றி படமாயிடும். அடுத்த படம் செய்யும்போது அவங்களுக்கு திடீர்னு அவங்களால கதை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பேசிக்கலி அவங்க ரைட்டர்ஸ் கிடையாது. அதனால அவங்களுடைய தடுமாற்றம். அப்போதான் அவங்க ரைட்டர்ஸுடைய சப்போர்ட் அவங்க எடுத்துக்கிறோம். அவங்க இன்னும் எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ ஒரு கதையை அவங்க பண்ணி அப்புறம் இன்னொரு படம் பண்ணும்போது அது தோல்வியாக போயிடுது. அப்புறம் அவங்களுடைய டைரக்ஷன்ங்கிற சான்ஸே இல்லாமல் 10 வருஷம் 15 வருஷம் கூட வெளியே கிடக்க வேண்டிய சூழ்நிலையாயிருது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா ரைட்டர்ஸ் எப்போவுமே பேசிக்கலி அவங்க ரைட்டர்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க ரைட்டர்ஸ் இல்லாமல் டைரக்டர்ஸை வாங்குறவங்க ரைட்டர்ஸை கோஆப்ரேஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, மேலே கொடுத்துக்கிட்டாங்களா, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல மிகப்பெரிய வெற்றி படத்தை செய்ய முடியும். என்னமோ தெரியல, அதை அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. வேற ரைட்டர்ஸோட அவங்க சேர்றதே கிடையாது. ரைட்டர்ஸே அவங்களுக்கு பிடிக்காம போகிறது தான் பெரிய துரதிர்ஷ்டத்தனம். அவங்களே இன்னொரு கதை பண்ணுவாங்க, அதுவும் ஃபெயிலியர் போனோன்னே 10 வருஷம் 15 வருஷம் ஃபீல்டை விட்டு காணாமல் போயிடுவாங்க. இந்த நிலை ஏன் வருதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா சினிமா வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்கிறது. கதையில வந்து உயிர் உள்ள கதை, உயிரற்ற கதை அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். அது என்ன உயிர் உள்ள கதை, உயிரற்ற கதை அப்படின்னா, உயிருள்ள கதையா இருந்துச்சு. உயிருள்ள கதைங்கிறது எப்படின்னாக்க, ஒரு உயிருள்ள ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு சுமாரா இருந்தா கூட அதை நம்ம வந்து அதுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது அழகுபடுத்தலாம். அதே ஸ்கிரீன் பிளே கதையில உயிர் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிரீன் பிளேயில மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதையா மாற்றிட முடியும். அதே சமயத்துல உயிரற்ற கதைங்கிறது என்னன்னா, உயிர் இல்ல ஒரு பொண்ணு மாதிரி. அந்த பொண்ணுக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க மேக்கப் பண்ணி அவங்கள அழகுபடுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரிதான் உயிரற்ற கதைகள். அதை நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை படம் எடுத்தா கூட அந்த படம் நிற்காது. ஏன்னா அதுக்குள்ள ஜீவனே இல்லை. ஜீவன் இல்லாத கதைகள் வந்து என்னைக்குமே ஜெயிக்கிறது இல்லை. இதை தேர்வு பண்ணும்போது சில ப்ரொடியூசர்களுக்கு கதைஞானம் உள்ள சில ப்ரொடியூசர் வந்து இதை சரியா தேர்வு பண்ணிடுவாங்க.
அது மாதிரி டைரக்டர்ஸ்லையும் கதை ஞானம் உள்ள டேரக்டர்ஸ் வந்து சரியா தேர்வு பண்ணிடுவாங்க. ஏன் ஹீரோயின் கூட அவளுக்கு அந்த கதை ஞானம் இருந்துச்சுன்னா கரெக்டான ஒரு கதையை தேர்வு பண்ணிடுவாங்க. அப்படி தேர்வு பண்ணி எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து சம்பளம் கம்மியா இருந்தா கூட அந்த படத்துல நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா ஆன பிறகு சம்பளத்தை மிக பயங்கரமா உயர்த்திருக்காங்க. ஆமா, இதுக்கு உதாரணமா நயன்தாராட்ட ஒரு டைரக்டர் கதை சொல்லியிருக்காரு, அறம் அப்படிங்கிற படத்துக்கு. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவங்க சம்பளத்தை பெருசா அவங்க எதிர்பார்க்காம அவங்க அந்த படத்துல நடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கதை ஞானம் இருந்திருக்கு. இந்த கதையில ஒரு உயிர் இருக்கு, நிச்சயமா அந்த கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுனாலதான் அவங்க சம்பளத்தை 2ஆம் தரமா நினைச்சு அவங்க அந்த படத்துல நடிச்சாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க சம்பளத்தை நல்லா உயர்த்திக்கிட்டாங்க. அது மாதிரி நடிகை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கதை ஞானம் இருந்தா சரியான கதையை சூஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனாக்கா அவங்க கூட மாட்டிக்கிடுவாங்க. அவங்க கூட இதுல தோல்வி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பட எண்ணிக்கையில் அவங்களுக்கு கவனம் போனதுனால கதை மேல அவங்களுக்கு கவனம் செலுத்த முடியவில்லாம போச்சு. அதனால படங்கள் எல்லாம் சரியா போகல. எப்பவுமே படத்தின் மேல நடிகர்களுக்கோ ஒரு கவனம், ஒரு கதை ஞானத்தோட அந்த கதையை கேட்டாங்களா எந்த படமுமே தோல்வி அடையாது. இதே மாதிரி நடிகை சமந்தா அவர்கள் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. கதையை கேட்ட கதை நல்லா இருந்துச்சுனாக்க நிச்சயமா காட்சி கொடுப்பாங்க. சம்பளம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம். அது மாதிரி அவங்க படம் பண்ணது 100% எல்லாமே சக்சஸ் படங்கள். 1-2 வேணா தோல்வி படங்களா இருக்கலாம். இட் இஸ் குயிக் நேச்சுரல். பழைய டைரக்டரோ புது டைரக்டரோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு கதையை நீங்களே ஒரு கதையை உருவாக்கலாம், அதுல தப்பு இல்லை. அந்த உருவான கதை சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு நீங்களா ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். என்ன, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல 1000 ரைட்டர்ஸ்க்கு மேல இருக்காங்க. அவங்களுடைய போன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த ரைட்டர்ஸை வர சொல்லி அவங்ககிட்ட உங்க கதையை சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, இன்னும் சில சீன்களை சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நல்ல பக்கபலமா இருக்கு. இது உங்களுக்கு ஈஸி. இதை விட்டுட்டு நீங்களா போய் மண்டையை போட்டு உடைச்சு அந்த கதையை தப்பா பண்ணி படம் எடுத்து அந்த படம் ஓடாம போறது யாருக்கு நஷ்டம்? ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம். பணம் உங்களுடைய திறமையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அது பூரா உங்க கதைக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ நீங்க உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுக்க போறீங்க. அவங்க உங்க கதையை இவ்வளவு சரி பண்ணதுக்காண்டி அவங்களுக்கு எந்த கிரெடிட்டும் போய் சேர்றது இல்லை. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் வரப்போகுது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த தயக்கங்கிறீங்க? பக்கத்துல ஒரு பெரிய ரிவர் போதுங்க, அங்க இருந்து தண்ணியை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாமே, நீங்க எதுக்கு கிணறு தோன்றீங்கிறீங்க? நீங்க அவளுக்கு சிரமப்பட்டு கிணறு தோண்டி உப்பு தண்ணியா இருந்தா என்ன பண்றது? அதை வச்சு பில்டிங் கட்டினா பில்டிங் நிக்குமா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட்டர்ஸை பயன்படுத்திக்கிறவனே ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். என்னை பொறுத்தவரை எந்த ஒரு டைரக்டர் வந்து ரைட்டர்ஸை சரியான நேரத்துல சரியா பயன்படுத்திக்கிறாரோ அவர் தான் மிக சிறந்த டைரக்டர். நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்லையும் சரி, இல்ல உலகத்துல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே ரைட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா கேரளாவில் ரைட்டர்ஸ் வந்து அவ்வளவு மதிக்கிறாங்க. எப்படின்னா, கேரளாவில் வந்து ஒரு கதையை கேட்கணும்னா ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரைட்டர்ஸ் வீட்டுக்கு போய் தான் கதை கேட்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, இவங்க போய் பொண்ணு பார்க்க போற மாதிரியும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி அப்படிங்கிற ஒரு தன்மையை அதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன, ஆனா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, கதாசிரியர் தான் போவான் ஒவ்வொரு வீட்டுக்கா. அதான் ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் கதை சொல்ல போவான், டைரக்டர் வீட்டுக்கு போய் கதை சொல்ல போவான். அதுல அவனுக்கு ஏற்படுகிற அவமானங்கள்லாம் நிறைய உண்டு. இது எப்படின்னா, ஒரு அழகான பொண்ணு தானாவே போய் ஒரு வீட்டுல போய் சார் என்னை கல்யாணம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு விஷயமா இருக்குமோ அது மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை முதல்ல நம்ம மாத்தி ஆகும். இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது. அவங்க வீட்டுக்கு நீங்க போகாட்டினா கூட போக வேண்டிய தேவையில்லை. அவங்கள போன் பண்ணி வர சொல்லி ஒரு இடத்துல வச்சு கௌரவப்படுத்தி அவங்கள்ட்ட கதை கேட்கலாம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். நீங்க கூட சொல்லலாம், எத்தனை பேர் கதை சொல்றாங்க சார், நல்லா இல்லை, எங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது கூட நீங்க நினைக்கலாம். அதுக்கு நீங்க செலெக்ஷன் பண்ணுவீங்க யாரை கூப்பிடணும். இப்போ நமக்கு ஒரு கார் டிரைவர் தேவைப்படுதுன்னா நம்ம
நம்ம நம்ம விசாரிச்சு தானே நம்ம அவரை கார் டிரைவரை சேர்த்துக்கிறோம். ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு அது தேவைப்படுதுல. அது மாதிரி உங்களுக்கு எந்த ரைட்டர்கிட்ட இருந்து நீங்க கதை கேட்கறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அந்த ரைட்டர் நீங்க அப்ரோச் பண்ணலாமே, அவங்கள வர சொல்லி கதையை கேட்கலாமே. எழுத்தாளருடைய நலன் காக்கப்பட்டால்தான் இந்த சினிமா வளர்ச்சி பெறும், நிறைய வெற்றி படங்கள் உருவாகும். கொரோனா காலத்தில் மணிரத்னம் அவர்கள் எழுத்தாளருக்கு தேவையான உதவிகளை அதிகமாக செய்திருக்கிறார். எழுத்தாளர்கள் அவரை சாகும் வரை மறக்க மாட்டார்கள், நன்றி உணர்வோடு இருப்பார்கள். இப்படி எனக்கு தெரியாமல் சிலர் உதவி செய்திருக்கலாம். அவர்களாம் பாராட்டுக்கு உரியவர்கள் தான். இனிமேலாவது ரைட்டர்ஸ் உடைய திறமையை இந்த சினிமா உலகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியமானவர்கள் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அவர்கள் நினைத்தால்தான் இதை கொண்டு வர முடியும். அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.